இது சாட்சி, என்னுடைய சாட்சி தான் நான் சொல்றேன். நான் அனுபவித்ததான் சொல்ல முடியும். இப்படி அறியாம தெரியாம சில வழிபாடை நேசித்து விரும்பி, ஜெபமாலையை நேசித்து விரும்பி செய்து கொண்டிருந்த என்னை வசனத்தின் மூலம் என் தேவன் தொட்டார். ரொம்ப டிஃபிகல்ட். நான் கேட்கவே மாட்டேன். செவி கொடுக்காத ஒரு நபர். நான் சத்தியத்தை சொன்னா பைபிளை பத்தி பேசவே கேட்க, இந்த பிசாசானவன் நீ எதை வேணாலும் செஞ்சு நீ ஏன் கூடயே இரு, உண்மையான தேவன் கர்த்தர்கிட்ட நீ போயிடாத. அப்படித்தான் இன்னும் அவனுடைய திட்டம். அப்படிதான் பல பேர் முடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். இப்படி ஒரு ஒகேஷனுக்காக நான் வெளியூர் சென்றிருந்தேன். அப்போ அங்கே ஒரு முதியவரை நான் சந்தித்தேன். அவர் என்னை சந்திக்கும் பொழுது என் கையில் ஜெபமாலை செய்து கொண்டிருந்தேன். பெரிய ஜெபமாலை வைத்து நான் செய்து கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், சத்தியத்தை நீங்களும் நானும் அவரை போல் தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது நான் அவர் சொன்ன முறையை தான் ஃபாலோ பண்ணின்னு வரேன். சிஸ்டர், நீங்க உங்க கையில் அது என்னன்னு கேட்டார். ஆனா அவர் பார்த்து அது ஜெபமாலைன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு எப்படி சத்தியத்தை சொல்ல வேண்டும்? அதுதான் கர்த்தர் யாரை வைத்து தொட வேண்டும் என்று அவர் அறிந்த தேவன். ஆமேன். அந்த ஜெபமாலையை பார்த்து நீங்க ஜெபமாலை சொல்லக்கூடாது சிஸ்டர் சொல்லியிருந்தா நான் அவர்கிட்ட பேசியே இருக்க மாட்டேன். ஆனா அந்த முறையோடு நேக்கா சொல்றார். எப்படி? அது என்ன சிஸ்டர் உங்க கையில என்னார்? நான் சொன்னேன், இது ஜெபமாலை ஐயா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் கேட்டதையும். 2 பேர் சேர்ந்து செய்யலாம் ஐயான்னு சொன்னேன். செய்யலாம். அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அவரை நான் சந்தித்ததால் திங்கட்கிழமை, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஐயா அந்தோனியார் சர்ச்சுக்கு போவோம். அதுக்கு அடுத்த நாள் சோசையப்பர், அதுக்கு அடுத்து வேகமா எல்லா புனிதரையும் சொல்றேன். 7 நாள் 7 புனிதர்களை பத்தி சொன்னேன். சந்தோஷம், மகிழ்ச்சி எனக்கு. உடனே அவர் கேட்டார், சரி ஜெபமாலை சொல்லுவீங்க, மீதி இருக்கிற நேரத்துல புனிதர்கள் வணக்கம் செய்வீங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருத்தர் பிறந்து வளர்ந்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தெழுந்து உயிரோடு ஜீவிக்கிறாரே, அவருக்காக எந்த நாள் என்று கேட்டார். அன்றுதான் என் கண் திறக்கப்பட்டது. நான் ஏதோ தவறு செய்து கொண்டு வருகிறேன் என்பதை உணர்ந்தேன். அந்த நேரம் சொல்ல முடியாத ஒரு தவிர்ப்பு, ஒரு பாசம் கர்த்தர் மீது வந்துச்சு பாருங்க. அந்த சில், ஓ மை காட், என்னை நேசித்த, எனக்காக உயிரை கொடுத்த, எனக்காக இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் தேவாதி தேவனை விட்டுட்டு இவ்வளோ வேலை நான் செஞ்சுன்னு இருந்தேன்ற ஒரு விழிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னைக்கும் பெந்தகோசு ஜனங்க பேசுறத கேட்காத நான் அன்று அவர் இன்னும் கொஞ்சம் பேசுவாரான்னு கேட்டான். ஆதங்க எனக்குள். அதுதான் கர்த்தருடைய தொடுதல். ஐயா இன்னும் கொஞ்சம் பேசுங்க ஐயான்னு கேட்டேன். இல்ல சிஸ்டர், நீங்க தயவு செய்து இதெல்லாம் எடுத்து எட்ட வச்சுட்டு என்ன செய்யணுமோ வேதத்துல இல்லாததை செய்யாதீங்கன்னு சொன்னார். 2வது 10 கட்டளையில முதல் கட்டளை என்னன்னு என்ன கேட்டார். 10 கட்டளை முதல் கட்டளை எனக்கு தெரியும் ஐயா, நான் வேகமா சொன்னேன், கொஞ்சம் சொல்லுங்கன்னார். என்னது 10 கட்டளை முதல் கட்டளை? அங்கே இன்னும் தெளிவா கொடுத்திருக்கோம். என்னை தவிர உனக்கு வேற கடவுள் இல்லைன்னு இருக்கும். அதை நான் சொன்னேன் அந்த சமயத்தில். அப்ப என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, பிறகு ஏன் இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னார். அது இன்னொரு தொடுதல் எனக்கு. எவ்வளவு நாள் படிக்கிறோம், ஒரு சிலது தெரியாது. அந்த சிலை முன்னாடி போய் மணிக்கணக்கில் முட்டி போட்டு துடைக்கிறது, டெக்கரேஷன் பண்றது, அது யார் செஞ்ச சிலை? ஒரு மனிதன். ஒரு மனித கையினால் செய்யப்பட்ட சிலை பிரயோஜனமற்றது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு கண்ணிருந்தும் காதிருந்தும் அது செயல்படாது. அப்போதான் நினைச்சேன், எத்தனை தடவை அந்த சிலையை தொட்டு தொட்டு நான் முத்தம் கொடுத்தேன், ஆனா ஒரு தடவை எனக்கு அது ஒரு முத்தம் கொடுக்கல. அப்பதான் நான் உணர்ந்தேன். அது எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க இதை உணர. கர்த்தர் நல்லவர். இப்படி நேசித்து விரும்பி செய்து கொண்டிருந்த வாழ்க்கையில அது தவறுன்னு தெரிந்தா, கர்த்தருடைய தொடுதல் இருந்தா ஒரு செகண்ட்ல நம்ம அதை வெறுப்போம். ஒரு செகண்ட்ல அப்படி தூக்கி போட்டோம். நான் சொன்னேன்ல, 23 வருஷம் நேசித்து விரும்பி வாழ்ந்த வாழ்க்கை அது. அப்படி பிடிக்கும் எனக்கு. மணிக்கணக்கில் அந்த டெக்கரேஷன் பண்றதுல அவ்வளோ இஷ்டப்படுவேன். முட்டி போட்டு மணிக்கணக்கில் முட்டி போடுவேன். அதனால தான் இப்போ முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியல. அவ்வளோ நேரம் முட்டி போடுவோம் மாதா முன்னாடி, அந்த சிலை முன்னாடி. அந்த அம்மா அழகா சொல்லுவாங்க, காணா ஒரு திருமணத்துல, அவர் சொல்வதை போல் செய்யுங்கள்.
இதை ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. Why the people are not understanding? I don't know really. Even நான் அதை புரிஞ்சுக்காம தான் இருந்தேன். அவர் சொல்வதை போல அதை நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் காண ஒரு திருமணத்துல இன்னைக்கு அவர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லல அம்மா மதர் மேரி. ஆனா அவர் சொல்வதை போல் செய்யுங்கள்னு சொன்னாங்க. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம செய்யணும். ஆமென். இப்படி அறியாம தெரியாம 23 வருஷம் அதிலே நான் டீப்பா ரொம்ப நேசித்து விரும்பி செய்து கொண்டிருந்தேன். அத இந்த வசனங்கள்லாம் அதுக்கு முன்னாடி இந்த வசனம்லாம் நான் படிச்சதே கிடையாது. அந்த ஐயா என்கிட்ட சொன்ன பிறகுதான் அதுதான் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு எங்க கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்துல அவரோட பேச வச்சு, அவர் ஒரு வயதானவர், எப்படிப்பட்டவர்கள் வந்து சொன்னார்கள், நான் செவியே கொடுக்க மாட்டேன். பயணம் செய்யும் போது சிலுவை தான் அந்த ஜெபமாலை என்னுடைய பெல்ட்லாம் வச்சிருப்பேன் நீட்டா. அந்த சமயத்துல எத்தனையோ சகோதரிகள் என்ன கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் இப்படி பண்றீங்க, டோன்ட் டாக் டு மீன்னு, எரிஞ்சு உழருது, பேசாதீங்கன்னு. ஆனா எப்படி புரிய வைக்கணும், யார வச்சு புரிய வைக்கணும் என்பதை தேவன் அறிந்தவர். அதை கேட்டு எனக்கு ரொம்ப தேவன் மீது வந்த பற்று பாசம், ஐயோ மை காட் ஜீசஸ், என்னை உண்மையா நேசிக்கிற என் தேவனை ஏன் பாவத்துக்காக நீர் பலியாகி உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறீங்களா, உங்களை விட்டுட்டு இத்தனை நாள் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன் ஏசப்பா, நான் வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ, நான் என்ன செய்யணும் என் தேவனுக்காக புரியல. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் அந்த ஐயா, சிஸ்டர் நீங்க இன்னும் அதாவது இந்த சிலை வழிபாடுலாம் செய்யக்கூடாதுன்றதுக்கு நிறைய வசனங்களை படிக்கணும்னா, இன்னும் கர்த்தர் யார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்ட தேவன் அவர், இதெல்லாம் நீங்க புரியணும்னா ஒரு தியானம் போய் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னார் சென்னையில். அப்போ அவர் சொல்லும் பொழுது தேவனுக்காக எது வேணாலும் செய்ய நான் துணிந்திருந்தேன். நான் சொன்ன பாருங்க, அந்த ஒரு செகண்ட்ல 23 வருஷம் நேசித்த வாழ்க்கை அப்படி தூக்கி போட்டேன். நான் என்ன செய்யணும் என் ஜீசஸுக்காக, என் கர்த்தருக்காக நான் எதையும் செய்வேன் என்ற ஒரு துணிச்சல் எனக்குள் வந்தது. அது என்ன செஞ்சேன், எப்படி நான் தேவனை தொட்டு இனிமே நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கும். நாளைக்கு காலையில எல்லாரும் வாங்க, நான் கண்டினியூ பண்றேன். இப்ப நம்ம செய்திக்கு போகலாம். கட்டாயம் நீங்க எல்லாம் இன்னும் நிறைய பேர் அழைச்சிடுவாங்க. கர்த்தர் என்னை அற்புதமா அதிசயமா தொட்டது அப்படி மேலோட்டமா சொல்றேன். அந்த மடத்துல இருந்து வெளியே வர்றப்ப நான் பட்ட பாடுகள், தேவன் என்னோடு செய்த அற்புதம் அதிசயம் நாளை காலையில் நான் சொல்லுகிறேன். கட்டாயம் நீங்க எல்லாரும் வரணும். இப்ப நம்ம செய்திக்கு போகலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிப்பேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம இன்னைக்கு பார்க்க போற செய்தியின் தலைப்பு, நிறைய முறை நம்ம ஜெபிக்கிறோம், எல்லா ஜெபத்துக்கும் விடை கிடைக்குதா உங்களுக்கு? வேகமா சொல்றாங்க பாஸ்டர் அம்மா இல்லன்னு. அப்ப ஏன் கிடைக்கல? நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எனக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை? நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்? என் இருதயத்தில் எதனா ஒரு தடை இருக்கா, மிஸ்டேக் இருக்கா? இருதயத்துல தடைனா அங்க ஆஞ்சியோ பண்ற தடை அடைப்பு, அது கிடையாது. நான் யாராவது பகையா இருக்கிறேனா? ஜீசஸ் என்ன சொல்லி இருக்கிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறார்? எஸ், ஆமென். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாய் ஆகில். எஸ், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு எஸ் போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி, ஆமென், பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்துன்னு சொல்றார். நீ யாருன்னா பகையா இருந்தால்,
நீ போய் சமாதானம் பண்ணிட்டு வான்னு சொல்றார். அப்போ நான் பல வருஷங்களா ஜெபிக்கிற ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை, ஏன் என் தேவனிடத்தில் போய் சேரவில்லை அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஈச் ஒன் நம்ம சிந்தித்து பார்க்கணும். நான் யாருக்கிட்ட பகையா இருக்கிறேன்னா, நான் இன்னும் யாருன்னா மன்னிக்காம இருக்கிறேன்னா, நான் மனம் திரும்பாத இருக்கிறேன்னா, இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்டார், கட்டாயம் அவர் பதில் கொடுப்பார். ஆமென். எஸ், அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவன். நம் தேவன் உயிரோடு ஜீவிக்கிற தேவன். பரிசுத்த உள்ளத்தோடு யாரிடமும் பகை இல்லாம நம்ம கேட்டால் தட்டாமல் கொடுப்பார் நம் தேவன். ஆமென். அப்படி அத நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுத்தா நம்ம ஆசீர்வாதமா இருப்போமா இல்லையா? கண்டிப்பா ஆசீர்வாதமா இருப்போம். ஆனா இன்னைக்கு தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதமா வாழணும்னு சொல்றார். இந்த விசேஷ 3 நாள் ஜெப கூட்டத்தில் இந்த 2வது செக்ஷன்ல, முதல் நாளில் 2வது செக்ஷன்ல கர்த்தர் நம்மளை எல்லாரையும் நீங்க ஆசீர்வாதமா இருங்க என் மகனே மகளேன்னு சொல்றார். அது எப்படி, நான் என்ன செய்தா ஆசீர்வாதமா இருப்போம் நீங்களும் நானும், அதுல நம்ம வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கலாம். கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய கரம் நம்மளை தொடும். ஆமென். கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கப்படும். கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இப்போ நம்ம எல்லாம் ஆசீர்வாதமா வாழ போறோம். அதற்காக நம் தேவன் இந்த 2026ஆம் ஆண்டு இன்னும் முடியல இல்லையா? இன்னும் ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம். நோய் கிடையாது, மனவேதனை கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும். என்னென்ன செய்தா நம்ம வாழ்வோம், ஆசீர்வாதமா வாழறதுக்குரிய 7 வழிகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். இப்போ எடுங்க ஆதியாகமம் 39வது அதிகாரம் 23வது வசனம். எஸ் எஸ், ஆமென். அவன் எதை செய்தானோ, எஸ் எஸ் எஸ், ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுகிற? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன், தேவன் நம்மோடு இருந்தால் ஆசீர்வாதம். முதல் பாயிண்ட். நம்ம 7 பாயிண்ட் பார்க்க போறோம். ஆசீர்வாதத்திற்கான 7 வழிகள். அதுல முதல் ஃபர்ஸ்ட் ஒன், தேவன் நம்மோடு இருந்தால் ஆசீர்வாதம். அது ஈச் ஒன் தனியா எடுத்து நீங்க இப்ப எழுதுனீங்கன்னா, இயேசு என்னோடு இருந்தால் நான் ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி அப்போ தேவன் நம்மோடு இருந்தால் ஆசீர்வாதம். இந்த ஆதியாகமம் 39வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், யோசேப்பு அந்நிய தேசத்தில் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்படுகிறார். அங்கே பார்வோனுடைய பகையாளி, பார்வோனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய போத்திபார் வீட்டிலே அவர் அடிமையாக விற்கப்பட, நம்ம எல்லாம் இது படிச்சிருக்கிறோம். அப்போ எப்போ யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு வந்தாரோ அதுல இருந்து அந்த வீடு ஆசீர்வாதமாக இருப்பதை போத்திபார் நாளுக்கு நாள் காண முடிகிறது. ஏன் யோசேப்பு வந்ததுல அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கு? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆமென். தேவன் நம்மோடு இருந்தால் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்தா கண்டிப்பாக நாம் ஆசீர்வாதமா இருப்போம். அவர் நம்மோடு இருப்பதுன்னா நாம் சுத்தமா பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில போத்திபாருடைய மனைவி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த குற்றச்சாட்டை போத்திபார் நம்பி அவரை சிறைசாலையிலே வைக்கிறார்கள். போத்திபார் எப்படி நாளுக்கு நாள் அவர் வீடு ஆசீர்வாதமாக இருந்தது பார்த்தாரோ, அதே போல் யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனப்ப கூட அங்கேயும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். உங்களோடு என்னோடும் இயேசு கிறிஸ்து இருந்தால் நாம் செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி அதுதான் இந்த வசனம் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்முடைய அப்பா யாரு? நம்முடைய அதாவது நம்ம உலக பிரமாண அப்பா. நமக்கு அப்பா, அவர் எல்லாருக்கும் அப்பா ஒருவர். நம்ம உலக பிரமாண அப்பா, நம்ம அவரோட நம்ம கூட இருக்கும் போது அவருக்குரியதெல்லாம் நமக்கு சொந்தமா இல்லையா? நமக்கு சொந்தம். அப்போ அவர் யாரு?
அவருக்குரிய நம் தேவனுக்குரியது எல்லாம் உங்களுக்கு எனக்கும் சொந்தம். எப்போ தேவனோடு நம்ம இருந்தாதான். அவருக்கு முரண்பாடான செயல்களை செஞ்சு நம்ம செயல்கள் எல்லாம் வேற தவறான இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மோடு வர மாட்டார். எனக்கு தெரியாத ஒன்னு சொல்லிடுவார். ஐ டோன்ட் நோ அபவுட் யூ. வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மன்னிச்சிருக்கணும். யாரிடமும் பகையா இருக்கக்கூடாது. அப்போ ஆசீர்வாதமான தேவன் நம்மோடு இருக்கும்போது கண்டிப்பாக நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி எவ்வளோ, அதாவது ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு மனிதர் துபாயில வேலை செய்கிறார் ஒரு வீட்டில். அங்கே ஒரு 5 வருடம் டிரைவர் வேலை செய்கிறார். அவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு உண்மையா உத்தமமா இருக்கிறார் அந்த வீட்டுல. இதை அந்த வீட்டு எஜமான் கவனித்து கொண்டு வருகிறார். அப்போ ஒரு நாளடைவில் ஒரு 4 வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் வைக்கிறார். யாரு? இந்த டிரைவர். அப்போ பத்திரிக்கை கொடுப்பாங்க இல்லையா, இன்விடேஷன், அது மாதிரி கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல இவர் 5 வருஷமோ அவர் இருந்த நாள் வரை உண்மையா உத்தமா இருந்ததால் அந்த வீட்டுடைய தலைவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்போ கேட்கிறார், எப்படி நீங்கள் இந்த திருமணத்தை முடிக்க போயிருக்கிற உங்களுடைய மகள் திருமணம்? அவர் சொல்லுகிறார், கொஞ்சம் பணம் என் கையில் இருக்கிறது, கொஞ்சம் பணம் நான் கடன் வாங்கி தான் செய்கிறேன் என்று. இதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் உண்மையா அந்த வீட்டில் செஞ்சதால் எந்த ஒரு தவறும் செய்யாமல் சொல் பேச்சை கேட்டு இருந்தபடியால் அந்த வீட்டுடைய எஜமான் இந்தியாவுக்கு வந்து அந்த டிரைவருடைய மகள் மேரேஜை நல்ல விதத்தில் முடித்து கொடுத்து விட்டு போனாராம். ஆஃப்டர் ஆல் ஒரு மனிதரே இப்படி செய்யும் பொழுது நீங்களும் நானும் உண்மையா பரிசுத்தமா தவறு செய்யாம அவருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் கடைபிடித்து வாழ்ந்தா கர்த்தர் எப்படி செய்வார் நமக்கு? எஸ், அதற்கு தேவன் வாட்சி பண்ணி இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும். யாரும் இல்ல, நான் இதை பண்ணும்போது யாரும் பார்க்கல, நான் எது வேணாலும் செய்வேன்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. நாம் தேவன் பார்க்கிற தேவன், கேட்கிற தேவன், நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். நம்ம எங்க போனாலும் அவர் வாட்சி பண்ணுவார். ஏன்னா அவர் நம்மோட தேவன். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அதனால் அவர் வாட்ச் பண்ணினே இருப்பார். ஒரு தவறு செய்யும் பொழுது இந்த இடத்தில் மனிதர்கள் இல்லை, நான் என்ன வேணாலும் செய்வேன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ அந்த மனிதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம். ஆஃப்டர் ஆல் ஒரு மனிதனே இப்படி செய்யும் போது நம் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் அற்புதம் அதிசயம் செய்வார். நம்ம கேட்டதற்கு பதில் கொடுப்பார், கேட்காதற்கு நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொடுக்கிற தேவன் நம் தேவன். ஆமேன். அப்போ எவ்வளோ பணம், புகழ், பேர் இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தரால் வரக்கூடிய ஆசீர்வாதம் அது நிலைத்து இருக்கும். உங்களுடைய பரம்பரையா பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாத வர பொருள் வந்த மாதிரியே போயிடும். அதனால் நாம் உழைத்து உண்மையா உத்தமமா பரிசுத்தமா மற்றவர்களை மன்னித்து ஆராதிக்கிற தேவனை, அதாவது ஆவிக்குரிய சபைக்கு வந்து உண்மையா விசேஷித்த தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் தேவன் நம்மோடு இருப்பார். ஆமேன். எஸ். 2வது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் ஆசீர்வாதமா இருப்போமா இருக்க மாட்டோமா? கண்டிப்பா ஆசீர்வாதமா இருப்போம். எடுங்க உபாகமம் 28வது அதிகாரம் 1-14. எஸ். ஆமேன். எஸ். 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 ஆமேன்.
நல்லா கவனிக்கணும். உபாகமம் 28வது அதிகாரம் 1-14 தினம் படிங்க. ஆசீர்வாதமா வாழணும்னா அந்த உபாகமம் 28 1-14. அப்ப மத்ததெல்லாம் படிக்க வேணாவா சிஸ்டர்னு கேட்க கூடாது. பைபிளே ஃபுல்லா படிக்கணும். ஆனா உபாகமம் 28வது அதிகாரம் 1-14 ஆசீர்வாதமான வார்த்தைகள், அதை தினம் படிங்க. அதுக்கு கீழே சாபமான வார்த்தைகள் இருக்க, அதையும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். பைபிள் படிக்காம ஒரு நாளும் நம்ம உறங்கக்கூடாது. தினம் காலையிலும் மாலையிலும் அந்தி சந்தியிலும் நம்ம பைபிளை வாசிக்க வேண்டும். பைபிளை வாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த அவருடைய தொடுதல், தேவன் நம்மோடு இருப்பதை நாம் உணர முடியும். அதனால் வேதத்தை ஒரு நாளும் வாசிக்காம இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் ஆசீர்வாதம். அதாவது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுக்கிற மனிதனின் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். எந்த ஒரு எதிரியும் அவனை வீழ்த்தாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். அப்போ அவருக்கு எதிரியே இருக்க மாட்டார்களாம். அப்படியே இருந்தாலும் ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடி போவார்கள். எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தாதான் இது நடக்கும் நம் வாழ்க்கையில். அப்போ வேதத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகள், வாக்கு தத்தங்கள், இப்படி எல்லா காரியங்களையும் கைக்கொண்டு வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தால் கண்டிப்பாக நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார் பாருங்க, அதாவது பேதுரு நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சாரு, அவருக்கு ஒரு மீன் கிடைக்கல, ஹோல் நைட்டு. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் நினைச்சிருந்த பதில் சொல்லலாம். இல்ல ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லா நான் போட்டேன், ஒரு மீன் கிடைக்கல, இனிமே கூடமா கிடைக்க போகுது சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஒரு வார்த்தை பேசல, உடனே அவர் கீழ்ப்படிந்தார். அப்படி கீழ்ப்படிந்ததால் அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைத்தது? வலை கிழிய, போட்டு நிரம்ப, இன்னொரு பக்கத்துல சைடு காட்டுறாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா ஃபிஷ் கிடைச்சது பேதுருக்கு. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கட்டாயம் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். இதற்கும் ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்றேன். என்னுடைய சாட்சி எல்லாம் ஃபுல்லா கேட்ட பிறகு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப ஷார்ட்டா சொல்ற ஒண்ணு, நான் அந்த கண்ணு தெரியாத பார்வை இல்லாத அம்மாவை வச்சு பராமரிச்சுன்னு வரேன். அப்போ ஒரு நாள் நான் அதுல அந்த 4 பேர்ல ஒரு அம்மா, நாங்க பயணம் செஞ்சுட்டு மிட் நைட்ல வந்துட்டோம். அதாவது 2:30 நைட்டு 2:30. பஸ் ஸ்டாண்ட்ல யாருமே இல்லை, இருட்டு. அந்த நேரம் நான் அந்த அம்மாவும் போயின்னு இருக்கிறோம். எங்க அந்த அம்மா எங்கிட்ட கேக்குறாங்க, சிஸ்டர் இப்ப என்ன டைம்னு கேட்டாங்க. அவங்க 2:30 மணின்னு சொன்னா பயந்துருவாங்கன்னு 10 மணிமான்னு சொன்னேன். டாக் வாஸ் பார்க்கிங், இது குலைச்சிருக்குது, இருட்ட 2 பேரை பார்த்துட்டு நாய் குலைக்குது. அந்த நேரத்துல அந்த போலீஸ்காரர் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன், அவர்லாம் வந்து அந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணுன்றது, அதான் தேவன் நம்மோடு இருந்ததால், அவருடைய அதாவது வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மையா உத்தமமா நடந்தால் எந்த நேரத்திலும் யாரு மூலமா நமக்கு தேவன் உதவி செய்வார். அந்த நேரத்துல வந்து, சிஸ்டர் நீங்க என்ன இந்த நேரத்துல மிட் நைட்ல எப்படி சிஸ்டர் இங்க 2 பேரும் இப்படி சார் அன்எக்ஸ்பெக்டடா அப்படி நடந்துச்சுன்னு. எங்க ஹோம் வரைக்கும், பெத்தேல் ஹோம்னு அவர் ஹோம் வச்சிருக்கிறேன், அது வரைக்கும் அந்த டிஎஸ்பி சார் வந்து விட்டுட்டு போனார். ஓகே, அந்த மிட் நைட்ல ஒரு போலீஸ்கார் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனாலும் அவர் நினைத்திருந்தால் எப்படியோ போங்கன்னு விட்டுருக்கலாம். ஆனா கர்த்தர் தூண்டுதல் கொடுத்தார் அவருக்கு, போய் எங்க மகளை நீங்க அந்த இடத்துல விட்டுட்டு வாங்கன்னு. இதுதான் ஆண்டவர். தேவன் நம்மோடு இருந்தால், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்மளை விட்டு நீங்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தரே வருவார் உதவி செய்ய நமக்கு, யாரு மூலியமா. ஆமேன். அப்படி தேவனை தேடுவதால் ஆசீர்வாதம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நமக்கு கட்டாயம் ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் கண்டிப்பா நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து 3வது, வேதத்தை தியானிப்பதால் ஆசீர்வாதம். வேதத்தை தியானிப்பதால் ஆசீர்வாதம். சங்கீதம் 1:2. எஸ்,
ஆமென். இரவும் பகலும் கவனிக்கணும். இன்னொரு தடவை படிங்கம்மா அந்த வசனம். இருந்து ஆமென். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் Yes. தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, ஆசீர்வாதங்களை பெருமழியை போதித்து பாவிகளின் இறுதி அழிவை குறித்து எச்சரிப்பை சொல்லுவதுதான் இந்த சங்கீதத்தினுடைய நோக்கம். தியானிப்பது என்றால் பலமுறை வாசித்து சிந்தித்து ஆராய்ந்து அறிவதுதான் தியானிப்பது. இப்படி செய்வதால் வேதத்தில் சொல்லப்பட்டது போல் நாம் வாழ முடியும். ஆமென். அப்போ சும்மா கடமையா எடுத்து பைபிள் படிக்க கூடாது. ஒரு நாள் ஒரு சகோதரி வீட்டுக்கு நான் போறேன். அங்கே ஜன்னல் அருகில் பைபிளை வைத்து அந்த பைபிள் மேல ஒரு புக்கு, ஒரு நோட்டு மாதிரி ஒரு நோட்டோ புக்கோ ஒன்று, அது மேல ஒரு கர்ச்சிப்பு, அது மேல ஒரு சாவி, அதுக்கு மேல ஒரு பைபிள் வைக்கலாமா? இவ்வளோ பொருள் வைக்கலாமா? பைபிள் மேல? வாட் இஸ் திஸ்? நான் என்னுடைய சாட்சியில சொல்லுவேன், திஸ் இஸ் தேன் கூடு. திஸ் இஸ் தேன் கூடு. இது புழிய புழிய தேன் வரும். அதை டேஸ்ட் பார்த்தோம் விட மாட்டோம். அப்போ வேதத்தை நம்ம அந்தி சந்தி இரவும் பகலும் ஆராய்ந்து அறிந்து நம்ம படிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மோடு பேசுவதை நம்மால் உணர முடியும். ஆமென். இப்படி பைபிளை வேண்டாத இடத்துல கண்ட இடத்துல அங்கங்க வைக்க கூடாது. அதற்குரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை அது. அங்கங்க வைக்க கூடாது. அது மேல பல புக்ஸ் பல பொருட்கள் தூக்கி வைக்க கூடாது. ஆமா, பைபிள் வார்த்தையை தியானிக்கும் போது அது காரியங்களை வாக்கிய பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். பைபிளை சின்சியரா ரெஸ்பெக்டா நீங்க படிச்சீங்கன்னா உடல்ல இருக்கிற நோய் நீங்கணும், மன கவலை தீர்க்கப்படணும், கஷ்ட நஷ்டம் எல்லாம் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இது. நேசித்து விரும்பி பக்தியோடு பரவசமா படிக்கணும். பைபிளை மகிழ்ச்சியா படிக்க வேண்டும். பாஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் சொன்னாங்க, சரி என்ன ஒரு தடவை சும்மா அப்படி புரட்டிப்பாங்களா, அப்படி படிக்க கூடாது. நீங்க படிச்சுன்னு இருக்கும் பொழுதே யூ ஷுட் ஃபீல் த டச் ஆஃப் ஜீசஸ். அந்த தொடு உணர்வு அறியணும். அவர் பேசக்கூடியது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கணும். நம்மளுக்கு எங்க போன் முன்னாடியும் டிவி முன்னாடி இருக்கவே டைம் இல்லை. எங்க சிஸ்டர் நாங்க பைபிளை படிக்கணும். பைபிளை நீங்க நேசித்து பாருங்க, விரும்பி படிச்சு பாருங்க. கட்டாயம் கர்த்தர் பெரிய பெரிய கஷ்டத்திலிருந்து விடுதலை தருவார். ஆமென். எஸ். அப்போ நேசித்து விரும்பி படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளை வேதத்தை தியானிச்சுனே இருக்கும் பொழுது கூட நமக்கு அற்புத அடையாளங்கள் செய்வார் கர்த்தர். அந்த விசுவாசத்தோட படிக்க வேண்டும். எஸ், பைபிள் வார்த்தையை தியானிக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். அப்போ ஆராய்ந்து அறிந்து சும்மா படிச்சோம் போனான்னு இருக்கக்கூடாது. பக்தியா படிச்சு இன்னும் படிச்சுங்க, அதற்குரிய அர்த்தங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் சிறு வயதா இருக்கும் பொழுது நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். என்ன செய்வாங்க, ஜெபமாலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்க அறியாம செய்தாங்க. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பாருங்க. அப்போ நீங்க உங்க பிள்ளைகளுக்கு மாடலா இருக்க வேண்டும். அவர்கள் பார்த்து வளர்கிறார்கள். எங்க அப்பா பைபிள் படிச்சா அப்படி ஒரு பக்தியா இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு படிப்பாரு எங்க அப்பா. எங்க அம்மா பைபிள் படிக்கும் போது கீழே ஒரு மேட்டு போட்டு அது மேல உட்காந்து சத்தம் இல்லாம நான் போன் விளையாடும் போது எங்க அம்மா போன் விளையாடாதப்பா பக்கத்துல இருந்து உட்காருன்னு சொல்லுவாங்க. அந்த ஞாபகப்படுத்தி பார்க்குற அளவுக்கு நீங்க எக்ஸாம்பிளா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஸ்பிரிட்டா படிக்கணும் பைபிள் படிக்கும் போது. நான் கர்த்தரோடு, அதாவது ஐ டாக் வித் மை ஜீசஸ், இயேசுவோடு நான் பேசினேன். நீங்க அந்த மாதிரி படிச்சுன்னு இருக்கும் பொழுதே தீராத நோய்க்கும் தீராத கஷ்டத்துக்கும் கர்த்தர் வசனத்திலிருந்தே உங்களுக்கு பதில் கொடுப்பார். அதனால் வேதத்தை தியானிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். எஸ். அடுத்து 4வது, விசுவாசத்தினால் ஆசீர்வாதம். இது மிக முக்கியமானது. விசுவாசம் நம்ம எல்லாருக்கும், அதாவது ஜீசஸை நேசிக்கிற உங்களுக்கு எனக்கும் விசுவாசம் மிக முக்கியமானது. விசுவாசம் இருந்ததால் தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ விசுவாசத்தினால் கட்டாயம் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. அவர் அவளை
அவளை பார்த்து, எஸ் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எஸ், நீ சமாதானத்தோட போய் ஆமென், உன் வேதனை நீங்கி எஸ், சுகமாய் இரு என்றார். ஆமென். இன்னைக்கு இங்க கூடியிருக்க உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் இந்த 4 வார்த்தை சொல்லுகிறார். என் மகனே, மகளே, நீ எந்த விசுவாசத்தோட இந்த இடத்துல வந்தியோ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரெண்டாவது என்ன? நீ சமாதானத்துடனே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சுகமாயின்னு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து சுகமான்னு சொன்னது பெரும்பாடு உள்ள பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, இனி உன் வாழ்க்கையில நீ சுகமாயிரு, வேதனையே கிடையாது உனக்கு. அதுதான் அர்த்தம். இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அதுதான் சொல்லுகிறார். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் வேதனை, சோதனை, வலி இதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் சுகமாயிருன்னு சொல்ல போகிறார். ஆமென். அந்த சுகத்தோட வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ? விசுவாசமா இருந்தா மட்டுமே. உடனே பிரச்சனைய பார்த்து பயப்படக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் யாரை கூப்பிடலான்னு அந்த நேரம் ஜீசஸ் கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, உங்களை மீறி ஒருத்தர் எனக்கு உதவி பண்ண முடியாது. அப்படியே உதவி பண்ணா அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க பேச்சுல சொல்லிடுவாங்க, அது நிலைக்காம போயிடும். ஆனா என் தேவன் எனக்கு உதவிக்கு வந்தா இது பூரணமா குணமாயிடும். இது முற்றுப்புள்ளி வரவே வராது என் வாழ்க்கையில. அந்த மாதிரி ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். எஸ். அப்போ விசுவாசம் என்பது உறுதியான நம்பிக்கை அல்லது எதையாவது நம்புறது. தட் இஸ் டு பிலீவ் ஜீசஸ். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். இந்த விசுவாசத்திலே எஸ் விசுவாசமானது ஆமென் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் எஸ் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எஸ். அப்போ நம்பப்படாதவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பல இடங்களுக்கு போனாங்க, அங்கே அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. கடைசியில் நாசரேத்தனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றதை கேள்விப்பட்டு அத்தனை பேரு கூட்டத்துல if I touch the edge of Jesus, அந்த ஓரத்துல நான் தொட்டா குணமாயிடுவேன். அந்த மாதிரி விசுவாசம் உங்களுக்குள் எனக்குள் வர வேண்டும். நான் என் ஜீசஸ்க்காக 3 நாள் இந்த விசேஷ ஜெபக்கூட்டம் சபையில எனக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லிதான் பாஸ்டர் வச்சிருப்பார். அப்போ அவர் ஒருத்தருக்காக வச்சிருக்காரா? இல்ல, நம்ம எல்லாரும் குணம் பெறணும், நம்ம எல்லாரும் விசுவாசமா இருக்கணும், நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் தான் இந்த 3 நாள் விசேஷித்த ஜெப கூட்டம். இந்த 3 நாள் ஜெப கூட்டத்துல யாரும் வலியோட இருக்க கூடாது. 3வது நாள் முடியும் பொழுது உடல்ல இருக்கிற நோய், மனசுல இருக்கிற வேதனை, வீட்டுல இருக்கிற கஷ்டம் எல்லாத்துக்கும் கர்த்தர் விடுதலை தரணும். அந்த விசுவாசத்தோட நாளைக்கு காலையில ஈவினிங் அடுத்த நாள் அதே விசுவாசத்தோட வரணும். அவருடைய நான் போனா கர்த்தர் அந்த பெண்மணி எப்படி நான் போய் அந்த கூட்டத்துல இயேசுடைய அந்த துணியை தொட்டா நான் குணமாவன்ற விசுவாசத்தோடு வந்தார்களோ அதே எண்ணத்துல வரணும். நான் இன்னைக்கு போய் கொஞ்சம் அட்லீஸ்ட் கர்த்தர் முழுமையா கொடுக்கக்கூடியவர். ஆனாலும் இன்னைக்கு நைட்டு போயிட்டு எங்கன்னா யாரு மேலனா நான் பகையா இருக்கிறனா, யாரோன்னா நான் விரோதமா இருக்கிறனா, யாருன்னா நான் மன்னிக்காம இருக்கிறனா, யாருக்கிட்டனா நான் சமாதானமா இல்லையா, அது எல்லாரும் ரீகால் பண்ணணும், நினைக்கணும். எல்லாம் உண்மையிலே நீங்க கர்த்தரை அன்பு செய்தால் இது எல்லாம் செய்யணும், மன்னிக்கணும். கஷ்டம்தான் நம்மளுக்கு. நான் ஒண்ணுமே செய்யலையே சிஸ்டர், அவங்க தான் பண்ணாங்க, அவங்களே பண்ணி இருக்கட்டுமே, அவங்க பாட்டு அவர் கர்த்தர் பார்த்துக்குவார். நம்ம பாட்டுல நம்ம மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்படி யாருக்கிட்டனா விரோதம் ஒண்ணு இருந்தா மனசார நீங்க ஜீசஸ நேசிக்கிறவங்களா இருந்தா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். என்னால உனக்கு எதனா பிரச்சனை தான் என்ன மன்னிச்சுக்க, என் பாட்டுல உங்க மேல நான் மன்னிக்கிறேன் உங்களை, இப்படி சொல்லி பாருங்க. கட்டாயம் ஒரு அற்புத அதிசயம் நடக்கும். நமக்கு கடினம் இது, ரொம்ப கஷ்டம் இது, ஆனா கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிறார். அப்பதான் அப்படி செஞ்சாதான் இந்த 3 நாள் விசேஷித்த கூட்டத்தில் ஒரு அற்புத அடையாளம் காண முடியும். நம்ம கர்த்தர் ரெடியா இருக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்க. ஆனா நம்ம தான் விட்டு கொடுக்கணும் கொஞ்சமாவது. வீட்டுல குடும்பத்துல இருக்கலாம், பக்கத்து வீடு இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனா அந்த மன்னிக்கிற குணம் வந்தாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். வேதத்தில் பல இடங்களில் கர்த்தர் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். நீ விசுவசித்தால்
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ விசுவசித்தால் உனக்கு ஆக கடவுது. சொல்லுங்க எஸ். அப்போ விசுவாசத்தின் தந்தை யார சொல்றார்? ஆபிரகாம சொல்றார். அதே மாதிரி விசுவாசத்தோடு ஜீசஸ் கிட்ட கர்த்தர்கிட்ட வந்தவங்க எத்தனையோ பேர். அதுல ஒரு சிலரை பார்க்கலாம். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அடுத்து யார் வருவாங்க? பிளைண்ட் மேன் வருவார். அவர் நடந்து போயினே இருப்பார், சத்தம் போட்டு கூப்பிடுவார் இல்லையா? ஏன்? விசுவாசம், கர்த்தர் மீது விசுவாசம். கர்த்தர் என்ன தொட்டா நான் குணமாவன்ற விசுவாசம் அந்த பிளைண்ட் மேனுக்கு, அந்த பார்வை இல்லாதவருக்கு. அதே போல் வந்து கேட்பார். என்ன கேட்பார்? நான் தொட்டா நீ குணப்பெறுவன்னு விசுவாசிக்கிறா? ஆமா ஆண்டவரே. அப்போ உன் விசுவாசம் உன்னை குணமாக்கட்டும் சொல்வார். ஆமேன். இந்த மாதிரி உங்களை என்னையும் கேட்கிறார். இந்த இடத்துல நீங்க அமர்ந்து இருக்கிறீங்களே, நான் உங்களுக்கு குணம் பெறுவேன்னு நீங்க நம்புறீங்களான்னு கேட்கிறார். நினைச்சு பாருங்க. கட்டாயம் நமக்கு ஜீசஸ் நமக்கு அதாவது விடுதலை தருவாரா தரமாட்டாரா? தருவார். அந்த விசுவாசம் இருக்கணும். சும்மா ஏனோ தானோ போகணுமே வரணுமே. 3 நாள் விசேஷத்தை ஜெப கூட்டம் வச்சுட்டாங்க, வரலன்னா பாஸ்டர் கேட்பாங்களே, நான் போயிட்டு வந்தேன். தயவு செய்து அப்படி வராதீங்க. இந்த 3 நாள்ல தீராத நோய்க்கும், அதாவது நடக்காத ஒரு காரியத்துக்கும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் அதிசயம் செய்வார். அந்த அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் தான் போவேன். அந்த ஒரு ஸ்பிரிட்டோட இருக்கணும். கட்டாயம் ஏசப்பா விசுவாசத்தோட வரவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமேன். இந்த இடத்துல யோபு பத்தி கூட நான் விசுவாசனாவே எனக்கு யோபு ஞாபகம் தான் வரும். அதாவது யோபு தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்திற்கு அளவே இல்லை. எத்தனை துன்பம் வந்தாலும் தேவனை விட்டு பின் வாங்காத கூடாததுக்கு யோபு ஒரு பலத்த சாட்சி. ஆமேன். எஸ். யோபு அவ்வளோ துன்பம், எவ்வளவு தன்னுடைய சரீரம் உருக்குலைந்து போன சமயத்துல கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னார். அந்த விசுவாசம் இருக்கணும். ஒரு துன்பம் வந்த உடனே ஆமா எவ்வளோ ஜெபம் பண்றேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் வரமாட்டேன் சர்ச்சுக்குன்னு சொல்லக்கூடாது. இல்ல, எனக்கு பெஸ்ட் டாக்டர் என் கர்த்தர் ஒருவரே. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என் தேவன் ஒருவரே தீர்த்து வைக்க முடியும். அதனால் துன்பம் மேல துன்பம் வந்தாலும் ஒரு நாள் பார்த்து 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 கர்த்தர் பார்த்து பார்த்து விடுதலை தந்துருவார் நமக்கு. அந்த விசுவாசம் இருந்தா மட்டுமே. ஆமேன். எஸ். கர்த்தர் நல்லவர். அப்படியாக தேவனை நம்பி இருப்போர் ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அப்படி இயேசுவோடு நீங்களும் நானும். அப்போ அவருடைய வார்த்தைக்கு முதல்ல தேவன் நம்மோடு இருந்தால் ஆசீர்வாதம், 2வது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் ஆசீர்வாதம், 3வது விசுவாசத்தினால் ஆசீர்வாதம். அப்போ இல்ல, 3வது வேதத்தை தியானிப்பதால் ஆசீர்வாதம், 4வது விசுவாசத்தினால் ஆசீர்வாதம். எஸ். அப்போ விசுவாசத்தோடு கர்த்தர்கிட்ட கேட்டு இந்த 3 நாள்ல உங்க லைஃப்ல என் லைஃப்ல ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கணும். சாட்சியா நம்ம எல்லாம் வாழணும். எஸ். அந்த ஒரு ஸ்பிரிட்டோட வரணும். நான் பல பேரை கூட்டின்னு போவேன். நான் சர்ச்சுக்கு நான் மட்டும் போயிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்க மாட்டேன். என் தேவன் எப்படிப்பட்ட ஹீலர், எப்படிப்பட்ட குணப்படுத்துகிறவர். அவர் உண்மையான தேவன். இயேசுவும் தெய்வம் இல்லை, இயேசு மட்டுமே தெய்வம். எஸ். ஆமேன். அதை ருசித்து பார்த்து சொல்ல. சங்கீதம் 34:4 படிங்க. சங்கீதம் 34:4. கர்த்தர் நல்லவர் என்பதை நான் கர்த்தரை தேடினேன். எஸ். அவர் எனக்கு செவி கொடுத்து எஸ் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடணும். எல்லா பயத்துக்கும் நீங்களாக அவர் ஒருவரால் மட்டுமே முடியும். அதிலே 8 படிங்க. எஸ். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அதிலே 10 படிங்க. ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவன் பார்த்துக் கொள்வார் எல்லாவற்றையும். கர்த்தரை நம்பி அவர் மீது நம்ம ஒப்படைத்து விட்டால் நம் துன்பத்துய. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த மன்னித்து இருக்கணும், மறந்து இருக்கணும், யாரு மேலேயும் பகை இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்தா கர்த்தர் உங்களை எண்ணி தேடி வருவார். ஆனா யாரு மேலேயும் பகை இருக்க கூடாது. யாரு மேலேயும், அதாவது அந்த நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் பேசாத நம்ம சர்ச்சுக்கு வர்றதுல பிரயோஜனமே இல்லை. அது வேஸ்ட்.
தேவன் அப்ப முன்னாடி நம்ம வசனத்துல படிச்ச மாதிரி நீ யாருக்கிட்டனா பகையா இருந்தா போய் சமாதானப்படுத்திட்டு கொண்டு வான்னு சொல்றாரு. காணிக்கை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்றார். அதனால் கர்த்தரிடம் இந்த இடத்தில் வரும் பொழுது நம் எல்லோரிடமும் சமாதானமா இருக்க வேண்டும், எல்லாரையும் மன்னித்து இருக்க வேண்டும், பாவ அறிக்கையிட்டு இருக்க வேண்டும், மனம் திரும்பி இருக்க வேண்டும், மனம் மாற்றம் இருக்கணும் நமக்கு. பாக்குறவங்க என்னப்பா என்ன சொல்லணும், எந்த சர்ச்சுக்கு போறாங்க, முன்னாடி இப்படிலாம் ரொம்ப பேசுவாங்களே, ரொம்ப சண்டை போடுவாங்க, இப்ப இப்படி இருக்கிறாங்களே. நம்மளுடைய சொல் செயல் நடவடிக்கை கர்த்தரை பிரதிபலிக்க கூடியதா இருக்க வேண்டும். அதுவே அதுவே ஆத்துமாக்களை கொண்டு வரணும். எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களே, பலபண்ணு சண்டை போடுவாங்க, பேசுவாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எப்ப பார் சண்டையிலே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்களே, யார ஆராதிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற சகோதரியா, எந்த சர்ச்சுக்கு போறாங்க? நான் அவங்க கூட போறேன். இப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். எஸ், உம்மை நம்போ நான் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எஸ், அப்போ இயேசுவோடு விசுவாசமாக இருந்தால் நம் தேவன் நம்மளை எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்மளை விடுவித்து காப்பார். ஆமேன். அடுத்து 5வது, தேவனை தேடுவதால் ஆசீர்வாதம். எங்க போய் தேடுறது? வசனம் எடுங்க. 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம். எஸ், ஆமென். மனதிணங்கியிருந்தார். எஸ், 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 ஆமென். அப்போ தரிசனம் என்றால் நடப்பதை அல்லது நடக்க போவதை வெளிப்படுத்துவதுதான் தரிசனம். ஆண்டவர் சக்கரையாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களில் சக்கரையா புத்திமானாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவனை தேடுவதில் இந்த சக்கரையா முழுமையாக இருந்தால், அப்போ தேவனை தேடுவதில் சக்கரையா மனதிணங்கி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எஸ், அதாவது அந்தி சந்தி இரவும் பகலும் காலையிலும் மாலையிலும் அவரை துதித்து ஆராதித்து ஜெபிப்பதுதான் அவரை தேடுவது. எங்க போய் தேடுறது? கர்த்தர் எங்க போய் தேடுவோம்? நம் கூடவே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். எப்போ அவரை துதித்து பாடி ஆராதித்து ஜெபிக்கிறீங்களோ அவர் நம்மோடு இருப்பார். ஆமென். ஆமா, நாம் கர்த்தரை தேடும் போது நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். இதுதான் கர்த்தரை தேடுவோருக்கும் இல்லாதவருக்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தரை தேடுவோருக்கு நல்ல சமாதானமா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. இப்படிலாம் இருக்கிறதாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க கர்த்தரோட நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்றத நம் கண்கூடாக காண முடியும். இதெல்லாம் அப்போ வெளிமான காரியங்கள்லாம் விட்டுட்டு தேவனோடு இருந்தா அந்த கலை, இந்த பரிசுத்தம், அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் கர்த்தர் தானா தருவார். ஆமென். எஸ், அப்போ சங்கீதம் 34 நம்ம படிச்சிட்டோம். முதல்ல அதுக்கு தான் சொல்லுது வேதம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்லுது? நீ முதல்ல ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் மத்ததெல்லாம் கூட கொடுக்கப்படும். மத்ததெல்லாம் கொடுக்கப்படும் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை விலைவேறு பெற்றது, அர்த்தமுள்ள வார்த்தை. சாதாரணமா சொல்லல. அந்த பெரும்பாடுள்ள சிறிய பார்த்து ஓகே சரியாயிடுச்சு போயிட்டு வான்னு சொல்லல, நீ இனிமே சுகமாயிருன்னு சொன்னார். அதே போல இங்க என்ன சொல்றார்? உனக்கு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லல, கூட கொடுப்பேன்னு சொல்றார். தேவனுடைய வார்த்தையை ரசித்து ருசித்து படிக்க வேண்டும்.
ஆக முதலில் அவருடைய ராஜ்யத்தையே தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். இப்படி செய்தால் இந்த உலக பிரமாண காரியங்கள் எது நமக்கு நல்லதோ அது நம்ம கேட்காம கர்த்தர் தருவார். ஆமென். நல்லா ஸ்பிரிட்டா ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். அப்பதான் பெற்றுக் கொள்வீர்கள். எஸ், ஆல்ரெடி நீங்க சொல்றீங்க, மகிழ்ச்சி, சந்தோஷமா, முகத்துல ஒரு சந்தோஷம். ஒரு எப்படிரா சிஸ்டர், இங்க நாங்க படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் சிஸ்டருங்க எப்படி எப்படி என்னன்னா சொல்லி கொடுத்தாங்க, இந்த சிஸ்டர் இப்படி வந்து பேசுறாங்களே. எஸ், என் தேவனை நான் டேஸ்ட் பண்ணி இருக்கிறேன், என் தேவனை நான் ருசித்து இருக்கிறேன். 23 வருஷம் தெரியாம அறியாம கல்லையும் மண்ணையும் தான் நான் வணங்கி கொண்டிருந்தேன், தெரியாமல். நாளைக்கு காலையில வாங்க, இன்னும் சாட்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் என்ன அற்புதம் அதிசயமா நடத்தி கொண்டு வருவதை நான் ஷேர் பண்றேன். இன்னும் நிறைய பேர் கூட்டுவாங்க. ஆண்டவர் ஒரு சாட்சி பல சாட்சிகளை உயிர்ப்பிக்கணும். நீங்களும் சாட்சியாக எல்லாரும் சாட்சியாக தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அழகா சொல்லி இருப்பார். படிங்க யாருன்னா ஒருத்தர். எஸ், ஆமென். பெலன் அடைந்த எருசலேமிலும், எஸ், யாம், ஆமென். சாட்சிகளா நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லோரும் சாட்சிகளா இருக்கணும். சாட்சி சொல்லணும். ஆண்டவரை பத்தி சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கணும், தேவனோடு நெருங்கி இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வேதத்தை தியானிக்கணும். வேதத்தை தியானித்து நேசித்து படித்தாவே கர்த்தர் ஆல்ரெடி அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். அதை விட மேலானது முக்கியமானது விசுவாசம். இல்ல, ஒரு நோய் வந்தா அந்த நோய் ஜஸ்ட் இயேசுவின் நாமத்தினால் ஓடிப்போ பிசாசே நின்னும், அதுல இருந்து அப்பயே விடுதலை தருவார். எஸ், பல அற்புதங்கள் அப்படி என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, பல அற்புதங்கள். ஒரு நோய் வந்துச்சு, என் கூட இருக்கிற அந்த பார்வை இல்லாத அம்மாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்பொழுது எல்லா நோயும் இருந்துச்சு. என் தேவனோட ஜெபித்தேன், ஏசப்பா உமது அன்பு கரத்தால தொட்டு ஆசீர்வதிங்க. எனக்கு வாட்ச்மேன் இல்ல, ஆயம்மா இல்ல, அந்த அம்மாக்கு எல்லாருக்கும் வேலை செய்யறது நான் தான். ஆனாலும் நோய் இருக்கக்கூடாது ஏசப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு என்னால கூட்டு நடக்க முடியாது. என் தேவனே எனக்கு பெஸ்ட் டாக்டர். இருக்கிற அந்த சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, மோராய்டு எந்த ஆயிடும் இருக்கக்கூடாது. தேவன் குணப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால். நல்லா இருக்கிறாங்க எல்லாரும், ஒரு நோய் இல்ல. ஆரம்பத்துல வந்தாங்க அப்படி. விசுவாசத்தோடு ஜெபித்தேன், கர்த்தர் விடுதலை தந்தார். இப்ப ஹாஸ்பிட்டல் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது, மாத்திரை என்ன கலர்னு தெரியாது. தேவன் அப்படி வைத்து இருக்கிறார். ஆமென். சிலர் ஒரு நோய் வந்துட்டா, ஒரு சின்ன கால் வலி வந்தா, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இன்னும் எல்லா வலியும் சேர்த்துக்குன்னா அந்த நோயை புகழ்வாங்க, போற்றி புகழ்வாங்க. எனக்கு கால் வலி அதனால நான் வரல, எதுக்கு சர்ச்சுக்கு வரல, எனக்கு இடுப்பு வலி அதனால வரல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் ஓடிப்போ பிசாசே, என் கால் வலிக்கல நல்லா இருக்குன்னு சொல். வலிச்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்ப வெக்கப்பட்டு ஓடிடும் அந்த பிசாசு, அந்த வலி கொடுக்கிற பிசாசு. நான் செய்யறது அதுதான். தேவன் ஏசப்பா நினைச்சு பாருங்க. ஒரு சுகர் டெஸ்ட் பண்ண போங்க, டாக்டர் என்ன கேட்பாரு? என்ன கேட்பாரு டாக்டர்? உங்க அப்பாவுக்கு இருந்துச்சான்னு கேட்பாரா? இருக்க மாட்டாரா? நம்ம அப்பாவுக்கு இருந்துச்சா சுகரு? ஜீசஸ் சுகர் இருந்துச்சா? யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இதை உங்க வாழ்க்கையிலே கேட்டிருக்க மாட்டீங்க. நான் அப்படிதான் எடுத்துக்கிறது. ஒரு டைம் அப்படிதான், சரி ஃபேட்டா இருக்கிறமே போய் செக் பண்ணலாம் சுகர்னு போலான்னு போனேன். ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊசினா பயம், மாத்திரனா ஓகே, இனிமே கண்ண முடினா போட்டுக்கலாம். ஊசி குத்துனா பயம் நமக்கு. நம்ம ஸ்கூல் லைன், அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. சரி என்னோ சொல்றாங்களே செக் பண்ணிக்கன்றாங்க. போனா வார்த்தை கேட்டாங்க, உங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சான்னு கேட்டாங்க. இந்த அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சுதான், உலக பிரமாண அப்பாவுக்கு. ஆனா எங்க அப்பாவுக்கு சுகர் இல்ல. எதுக்கு நான் டெஸ்ட் பண்ணணும்? வந்துட்டேன். என்னம்மா உங்க அப்பாவுக்கு சுகர்னு உடனே போயிட்டீங்களேன்னாரு. எங்க அப்பாவுக்கு சுகர் கிடையாது, அப்ப எனக்கும் சுகர் இருக்காது, நான் வந்தேன். எஸ், விசுவாசம், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது சொன்னார் ஜீசஸ். அதுபோல ஒரு எந்த வழி இருந்தாலும், இந்த வழி இருக்குது ஏசப்பா, நான் ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன். வேதத்துல எங்கேயுமே உங்களுக்கு ஆபரேஷனே பண்ணல, எங்கேயுமே நீங்க இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு கிடையாது. அப்ப உங்க பிள்ளை நான் எப்படி இருக்கணும்? அவரை அப்பா போல தானே இருக்கணும். அத மாதிரி நீங்க கேட்டு பாருங்க.
இருக்கிற சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், கைவலி, கால்வலி, எந்தெந்த வலி இருக்கோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போயிடும். ஆனா விசுவாசத்தோட கேட்கணும். என்ன சிஸ்டர், எவ்வளவு பணம் கட்டி போய் மாசம் 30,000 கட்டி பார்த்துன்னு வர, இப்படி ஒரு ஈஸியா சொல்லிட்டீங்களே. நீங்க விசுவாசித்து அந்த வலிக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தினால் கைய வச்சு, ஏசப்பா இந்த இடத்துல இனி இந்த வலி வரவே கூடாது அப்படின்னு நீங்க விசுவாசமா ஜெபம் பண்ணி பார்த்துட்டு போய் செக்அப் பண்ணுங்க. எங்க அது அந்த பாச நீதானமான்னு கேட்பாரு டாக்டர். அந்த மாதிரி கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசிங்கள். விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். எஸ், கர்த்தர் நல்லவர். அப்படியாக தேவனோடு விசுவாசம் வைத்து இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை தேடணும், தேவனை தேடணும். எப்படி தேடணும்? ஜெபிப்பதால், அவரை ஆராதிப்பதால். ஆராதனையை விரும்புகிற தேவன், ஜெபத்தில் பிரியப்படுகிற தேவன். ஒரு நாளும் பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம உறங்கவே கூடாது. மற்ற வேலைக்கும் போக காலையில் எழுந்து, முக்கியமா பெண்கள் காலையில் எழுந்தவுடன் ஜெபிக்கிற அப்ப பெண்கள் ஜெபிக்கலாம், ஆண்கள் ஜெபிக்க கூடாது அப்படி கிடையாது. ஒரு மாடல், அதாவது வீட்டு வேலை செய்யறவங்க அவங்களே ஜெபிக்கிறாங்கன்னா இப்ப நம்ம ஜெபிக்க கூடாதான் அவர்கள் ஜெபிப்பார்கள். அப்ப எல்லாத்துக்கும் மாடல் நம்ம தான். எஸ், எவ்வளோ வேலை இருக்கும், வேலை என்னைக்குமே இருக்கும். அதாவது நம்ம அப்பா இந்த உலக பிரமாணம் நம்மளுடைய தந்தை நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி இருப்பாரு. அந்த அட்வைஸ் நினைச்சு பாருங்க. ஆனா நம்ம தந்தை எவ்வளோ அட்வைஸ் பண்ணி இருக்கிறார், எவ்வளோ விசுவாசத்தோட சொல்லி இருக்கிறார், எவ்வளோ காரியங்கள் சொன்ன. இதை பண்ண, நீ இதை பெற்றுக்கொள்வ, பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன், நீ பயப்படுகிற காரியம் அற்புதத்தில் முடியும்னு சொல்லி இருப்பார். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாள். மீகா 5:17 அருமையா சொல்லி இருப்பார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படிலாம் சொன்ன தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எப்படி நமக்கு நோய் வரலாம், எப்படி நமக்கு பண கஷ்டம் வரலாம், மன கஷ்டம் வரலாம்? எல்லாத்துக்குமே என் தேவன் தீர்ப்பு அதாவது விடுதலை தருவார். எனக்கு சரியான தீர்ப்பை கொடுப்பார். அது ஒரு நாள் என் வாழ்க்கையில வராது இனிமே. அப்படி ஒரு விசுவாசத்தோடும், அப்படி ஒரு தேவனை தேடுவதிலும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் நாம் இருக்க வேண்டும். ஆமென். நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அத சொல்றார் எரேமியா 33:3 என்ன சொல்றார்? நீ அறியாததும், எஸ், கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, ஆமென், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்வேன். சாதாரணமா ஆபரேஷனே பண்ணக்கூடாது. எனக்கு ஜீசஸ் எங்கேயுமே போய் ஆபரேஷன் பண்ணல, எந்த வசனத்திலையும் கொடுக்கல. அப்ப நாமளும் அவரை நம்பி இருக்கிற நீங்களும் நானும், அவரை விசுவசிக்கிற நீங்களும் நானும், அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குற நீங்களும் நானும் ஆபரேஷனே பண்ணக்கூடாது, மாத்திரையே எடுக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் பக்கமே போக கூடாது. என்னிலும் மேன்மையானதை செய்வன்னு சொன்ன தேவன் நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கே இருக்கிறவங்கள எழுப்பிக்கணும் ஜெபம் பண்ணி. அதை விட்டுட்டு நம்ம போய் அட்மிட் பண்ணிருக்க கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? வாட் இஸ் த யூஸ்? அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்ம சொல்லியிருக்காரு இல்லையா, என்னிலும் மேன்மையானதை செய்வீங்கன்னு சொல்லிக்கிறாருல்ல. ஆல்ரெடி லாசரே எழுந்துவான்னு சொல்லிட்டாரு. அதை விட ஒரு மேன்மை இருக்கா? இதுதான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நீங்களும் நானும் அற்புத அடையாளம் நம்மளாம் ஜெபம் பண்ணிட்டு அப்படி தெருவுல போகும்போது பிசாசு ஓடினோம், நம்மளை பார்த்து ஆடினாங்க. கர்த்தனாக இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை வராங்க, இயேசு கிறிஸ்து வராரு. அந்த ஜெபாவி நமக்கு இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். நம்ம போய் தொட்டு ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணா அவங்க குணம் பெறணும். அந்த பவர் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எப்போ? அவரை தேடும் பொழுது, விசுவாசமா இருக்கும் பொழுது, அவரை தியானிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது கட்டாயம் இது நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் எழுந்திருன்னு சொல்லிடணும். எஸ், ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியாக நமக்கு வெற்றி, தோல்வி, நன்மை, தீமை, கஷ்டம், இப்படி எது வந்தாலும் தேவனை தேடினால் அதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அடுத்து 6வது, கொடுக்கும் போது ஆசீர்வாதம். லூக்கா 6:38 எஸ், ஆமென்.
எஸ் உங்கள் மடியிலே போடுவார்கள். ஆமென் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ எஸ் அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். கட்டாயம் நீங்க எந்த அளவையால் அழைப்பீர்களோ அதே அளவினால் அளக்கப்படும். வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். ஒரு சகோதரி கஷ்டப்படுறாங்களா, சரி இந்தாங்க என்கிட்ட இருக்குது, இது எல்லாமே நீ கொடுக்க வேணாம். அந்த கஷ்டப்படுற நேரத்துல தூக்கி விடணும் இல்லையா? இப்ப நமக்கு கஷ்டப்படுறப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கர்த்தருக்கு பிரியமான செயல்கள் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது தசம பாகம் கொடுக்கணும், காணிக்கை போடணும். அப்புறம் என்ன, இதை விட முக்கியமானது ஒண்ணு கொடுக்கணும். என்னது அது? என்ன கொடுக்கணும்? டைம் கொடுக்கணும் அவருக்காக. அவர் சமூகத்தில் 1 மணி நேரம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு டைம் ஒதுக்கி தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடணும். அப்பதான் நமக்கு அற்புத அதிசயம் செய்ய பண்ணுவார். எல்லாம் 24 hours கொடுத்துக்கிறாருல்ல ஜீசஸ் நமக்கு. 24 மணி நேரம், எல்லா நேரமும் நம்ம வேலையை செஞ்சுனே இருக்க முடியுமா? அவருக்காக, என் தேவனுக்காக ஒரு குடும்ப ஜெபம் பண்ணலாம். நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுது பிள்ளைங்க வந்து அமர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஜெப ஸ்பிரிட் உணரணும். பிள்ளைங்க, இந்த தாய்மார்கள் முக்கியமா உங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லக்கூடிய தாய்மார்களா இருக்க வேண்டும். எங்க அம்மாவுடைய ஜெபம் என்ன இந்த அளவுக்கு வச்சிருக்கு சொல்லவே வேணாம். உனக்காக நான் ஜெபித்தேன்னு சொல்லவே வேணாம். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அந்த குழந்தைக்கு பலன் கொடுக்கும். அந்த குழந்தை நீங்க மறிக்கிறதுக்கு முன்ன ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைங்க முன்னாடி தாய் தகப்பனும் சாட்சி கேட்கணும். எங்க அப்பா அம்மா ஜெபம் எங்களை இப்படி வச்சிருக்குது, எங்க அப்பா அம்மா ஜெபித்தாங்க, நாங்களும் ஜெபிக்கணும். அப்ப நீங்க மாடலா இருக்கணும். ஜெப அத சாட்சியை பெற்றுக்கொண்டு போகணும் நம்ம எல்லாம் அந்த நம்ம குடும்பத்துல. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் சொல்றார், நீங்க கொடுத்தாதான் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கொடுக்கும் பொழுதுதான் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். ஏழை எளியவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தின்னு சொன்னாங்க. சில பேர் எல்லாம் வச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு 1 வாரமா ஸ்கூலுக்கு போகாத இருந்திருப்பாங்க. எல்லாம் உங்களை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருப்பார். 1 மாசம் ஃபீஸ் கட்டலாமே, தவறு இல்லையா அந்த குழந்தைக்காக? அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனா சரி போ, இந்த 1 மாசம் ஃபீஸ் நான் கட்டுறேன் உனக்கு. அதுக்குள்ள அந்த குடும்பத்தாரு மேனேஜ் பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட் மந்த். இப்படி ஒரு கர்த்தரை நேசிக்கிற நீங்களும் நானும் இந்த குணம் இருக்க வேண்டும். தனக்கு நானே வச்சுக்குவேன், நானே பண்ணுவேன், அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ல் 1 பாகம் தசம பாகம் சபைக்கு கொடுக்கணும். ஒரு சகோதரி கேட்டாங்க என்கிட்ட, சிஸ்டர் நான் தசம பாகம் கொஞ்சம் தான் எங்க சர்ச்சுக்கு தருவேன், மீதி நான் ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல, அது ஏழைக்கு ஹெல்ப் பண்ணணும், அது உன்னுடைய சொந்த இதில் பண்ணும். ஆனா தசம பாகம் நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்களோ அங்கதான் கொடுக்கணும். ஆமென். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க ஏழைக்கு உதவி செய்யணும் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது தனிப்பட்டது. ஆனா தசம பாகம் நம்ம போற சர்ச்சுக்கு தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்து பாருங்க, கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமிக்கு குலுங்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை மடியில போடன்னு சொல்ற அவர் வாக்குமாறா தேவன். கண்டிப்பா அதை செய்வார். அப்படியே நம்ம கொடுத்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுத்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். பிதா, அதாவது ஒரு விவசாயி அந்த நிலத்துல ஒரு விதையை போடுறார். ஒரு விதையை போட்டா அவர் எப்படிப்பட்ட பலன் அடைகிறார்? ஒரு டைம் அவருக்கு லாஸா இருந்தா மற்ற டைம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான விளைச்சலை தருவார். அப்போ அந்த விவசாயி அப்படி ஆசீர்வாதமா இருக்கிறார். பிதா தன் குமாரனை கொடுக்கிறார், குமாரன் தன்னையே கொடுக்கிறார் நமக்காக. ஏன்? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு. ஜீசஸ் அவரையே நமக்கு கொடுத்தார் இல்ல, உயிரையே கொடுத்தார். அதை விட என்ன இருக்குது? அப்படிப்பட்ட தேவாதி தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இனிமே ஆசீர்வாதமாகத்தான் வாழ்வோம். ஹல்லேலூயா. எஸ். அப்போ 7வது, இஸ்ரவேலுக்கு நன்மையாக இருப்பதால் ஆசீர்வாதம். சங்கீதம் 122:6. எஸ். ஆமென். அப்போ இஸ்ரவேல் தேசம் யாருடைய தேசம்? கர்த்தருடைய தேசம். இஸ்ரவேல் மக்கள் யாருடைய மக்கள்? கர்த்தருடைய மக்கள். அங்கே சண்டை, யுத்தம், போர் இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நடக்க கூடாது என்று நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும்.
அப்போ யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கை உங்களால என்னால நல்லா இருக்கணும், அது கர்த்தர் பார்த்து சந்தோஷப்பட. ஒரு கஷ்டப்படக்கூடிய இருக்கிற நிலை, கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு குழந்தையோ யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்து அவர்கள் மேலே வந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தார் கர்த்தர் நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். எஸ். அப்போ முதல்ல தேவனை தேடுறதால ஆசீர்வாதம், தேவன் நம்மோடு இருந்தால் ஆசீர்வாதம். ரெண்டாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். மூணாவது வேதத்தை தியானிக்கணும். நாலாவது விசுவாசிக்கணும். அஞ்சாவது தேட வேண்டும். ஆறாவது கொடுக்க வேணும், கொடுத்தாதான் ஆசீர்வாதம். ஏழாவது இஸ்ரவேலுக்கு நன்மையாக இருப்பதா. இதெல்லாம் நம்ம செய்ய போறோம். கர்த்தர் இனிமே மனவேதனையும் கிடையாது, உடல் வேதனையும் கிடையாது. மான் கால்களை போல கால் வலியோட வந்தவங்க எல்லாம் ஓட போறார்கள். இன்னைக்கு விசேஷத்த ஜெப கூட்டத்துல பலனை பெற்றுக்கணுமா இல்லையா? பெற்றுக்க போறோம். இருந்த இடத்துல எழுந்துருங்க இப்ப எல்லாரும். சோத்திரம் 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 ஏசப்பா, நல்லவரே வல்லவரே தேவாதி தேவனே, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஆண்டவரே. எங்க மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற என் தேவனே, மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். இனிமே எங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா தான் ஏசப்பா வாழ வைக்க போறீங்க. எல்லாரும் வாயை திறந்து நம் தேவனாகிய கர்த்தர் அவர் இரு கரம் விரித்து இந்த இடத்தில் வாசமா இருக்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், என் மகனே மகளே, உனக்கு என்ன வேணும்? What do you want to ask me? என்ன கேட்டாலும் நான் தர ரெடியாக இருக்கிறேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவரிடம் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்வது போல் கர்த்தர் இந்த இடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தேவாதி தேவனே ஏசப்பா, ஏசப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இந்த 3 நாள் விசேஷித்த ஜெப கூட்டத்தை எங்களுக்கு கொடுத்த என் விசேஷித்த தேவன், நாங்க எல்லாம் விசேஷித்தவர்கள் ஏசப்பா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிர்த்து கொண்டு இருப்பவருக்கு கர்த்தர் இன்று கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். பல வருடங்களாக திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அற்புத அதிசயமான வரத்தை கொடுக்க போகிறார். தேவன் வாக்குமாறா தேவன். நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். கர்த்தாவே, என் தேவாதி தேவனை, எத்தனையோ வழியால கஷ்டப்பட்டிருக்கிற எந்த வழியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் ஓடிப்பா பிசாசே. வழியே இல்லாம சுகமாய் வாழ் என்று சொல்ல போகிற தேவனே உமக்கு சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இனிமே வழியே இல்லை ஏசப்பா. எங்க தேவன் எங்களை சுகமாயிருன்னு சொன்னதுக்காக நன்றி. பல வருடங்களாக கஷ்டத்தில் நஷ்டத்தில் கடத்தால துன்பப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். அற்புதம் செய்ய போகிறார். தேவனே, நீர் செய்த சகல அற்புத அதிசயத்துக்காக நன்றி ஏசப்பா. எங்க வாழ்க்கையில இனிமே சோகமே இல்லை தேவனே. என் தேவனே, எங்களை சந்தோஷமா சமாதானமா வைக்க போற தேவனே, உமக்கு சோதரிக்கிறோம். இந்த விசேஷித்த கூட்டத்தில் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் எல்லோரிடமும் கையை வைத்து ஆசீர்வதித்து எங்களுக்கு விடுதலை தர பார்க்கறதுக்காக நன்றி ஏசப்பா. சமாதானம் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் பிரச்சனையில அவதிப்பட்டு கொண்டிருக்கிற எங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இனி வருகிற காலங்களில் நாங்கள் எல்லாம் சுகமாயிருப்போம் ஆண்டவரே. மன வலிமையோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருப்ப போகிறோம் தேவனே. எங்களை தொடுங்க ஏசப்பா, தொடுங்க ஆண்டவரே. அற்புத அதிசயம் பண்ணுங்க தேவனே. அப்படியே நீ செய்ய போறதுக்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிபலரா திபலரா கபலர் அந்நிய பாஷை பேசி செவிங்க செவிங்க. சோத்திரம் சோத்திரம் லிபரா பலரா திபரா கபலரா சிபலரா திமலரா கபல கரபரா விமலரா கபல சபா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. சுகமாய் வாழ் சொன்ன தேவனே, கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. சமாதானம் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. குடும்பத்துல வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை என் தேவன் ஏற்படுத்தி அற்புதமா செய்ய போற தேவனே, மை சோதரிக்கிறோம்.
நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே.